அத்திரி முனிவர் ஆசிரமம் விட்டு புறப்பட்ட ஆதவகுலத்து சூரியன் தன் இளவலோடும் இல்லாளோடும் வாழ்வின் லட்சியங்கள் நிறைவேற்ற தென்திசை நோக்கி முன்னேறினார். மூவர் பாதங்களும் நடந்து 3 காதங்களை கடந்து அடைந்த ஸ்தலத்தில் ரிஷி முனிவர்களின் சவங்கள் கிடந்தன. அரக்கர் குலமழிப்பது சோதரர் மேற்கொண்ட லட்சியம். ஏற்ற சங்கல்பத்தை நிறைவேற்றத் தொடங்கினர். அசுரர் அட்டூழியத்தை வேரறுக்கத் துவங்கினர். ரிஷி முனிவர்களின் இன்னல்கள் போக்கி அவர்களுக்கு நல்வாழ்வு வழங்கினர். தீயவர் குலமழித்து தவசிகள் வாழ்வு காக்கும் பணியில் வனவாச வாழ்வின் 10 ஆண்டுகள் கழிந்தன. பாதம் பதிக்கும் இடங்களை புனித ஸ்தலமாக்கிய உத்தமன் பஞ்சவடி அடைந்தான். இருப்பினும் யுத்தம் நிறைவடையவில்லை. ரகுநந்தர் ராமரையும் ஜனகநந்தினி சீதையையும் சுமித்திரை நந்தர் லக்ஷ்மணரையும் எம்முடைய ஆசிரமத்திற்கு வரவேற்கின்றோம். மகரிஷி அகஸ்தியரே, தம்முடைய யோகம், ஞானம், தவம் ஆகியவை பூரணத்துவமானது. தம் தரிசனம் பெற்றதில் மகிழ்ச்சி கொண்டோம். வனம் பிரவேசித்து அரக்கர்களின் குலம் அழித்து ரிஷி முனிவர் மற்றும் தபஸ்விகள் வாழ்வின் வேதனை களைந்தீர்கள். தமது இந்த சுப செயலால் இக்ஷவாக்கு வம்சத்தின் ஆதவன் என்றும் பிரகாசம் நல்குவான். முனிஸ்ரேஷ்டரே, ஷத்ரியன் என்பதால் அரக்கர்களின் குலமடித்து நல்லோர் வாழ்வை காப்பது எம்முடைய தர்மமாகின்றது. கானகத்தின் வடபகுதியில் அரக்கர் அட்டூழியம் அழிக்கப்பட்டது. ஆனால் பழி தீர்ப்பதற்காக அவர்கள் தாக்கத் துவங்கலாம். ஆகையால் தாம் அனுமதி வழங்கினால் இக்கானகப் பகுதியிலும் பாதுகாப்பு நல்கி அனைவரையும் காக்க விழைகின்றோம். இதனால் துவங்கும் முன்னரே சங்கடம் களையலாம். வனத்தின் எல்லை என்பதால் இது அவசியமாகிறது. ரகுநந்தரே, தமது எண்ணம் உத்தமமானது. தமது அந்த நற்பணியோடு யுத்தக்கலை மற்றும் ஆயுத பிரயோகம் பற்றி இங்கு வாழும் ரிஷி முனிவர்களுக்கு போதிக்க வேண்டுகிறேன். இதன் மூலம் அவர்கள் அரக்கர்களின் தாக்குதலில் இருந்து சுயமாக தம்மை காக்க இயலும். ஆகட்டும் முனிவரே, நானும் என் அனுஜனும் அதை ஏற்கிறோம். ரகுநந்தரே, தாம் மேற்கொண்ட யாத்திரையால் மூவரும் அயர்வடைந்திருப்பீர்கள். ஆகையால் இப்புனித பூமியில் தாம் மூவரும் சிறிது காலம் வசிக்க வேண்டுகிறேன். இங்கு வானம் விட்டு வீழ்வதாய் தோன்றும் நீர்வீழ்ச்சிகள் உள்ளன. பழங்கள் தரும் விருட்சங்கள், தடாகங்கள், அழகு பூங்காவனங்கள் எங்கும் சூழ்ந்துள்ளன. அனைத்து விதத்திலும் இந்த ஸ்தலம் தாம் வசிக்க உகந்ததாகும். ரகுநந்தரே, தாம் வழங்கிய யோசனை சரியானதென்று உணர்கிறேன்.